So hello viewers, welcome back to my channel Paris Corner. So today we are going to see a fun food cooking vlog with my sister. So time waste பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போடணும். ஓகே, மஞ்சத்தூள் போட்டுறணும். ஓகே, தென் மிளகாத்தூள் போடணும். ஓகே, இது எவ்வளோ கேஜி சிக்கனா? இது வந்து 1.5 கிலோ சிக்கன். சரி, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன போடணும்? மிளகுத்தூள் போடணும். இவ்வளோ வேணும். மிளகுத்தூள் போடணும். ஓகே, மிளகுத்தூள் ஊற்றணும். பார்க்கறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? எறும்பு பூத்து இருக்கும் பாரு, அது மாதிரி இருக்குது. தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றிட்டு நல்லா பிசையணுமா? உப்பு போடணும். உப்பு சரி. அப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சிடணும். ஓகே, நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தால் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். நைஸ் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிடணும். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம போட போகிறோம். அரைக்க போகிறோம். வெங்காயம் போடணும். வெள்ளைப்பூடு, இஞ்சி, எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு. எங்கிட்ட வந்து நான் அரிசி தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றணும். ஓகே, இஞ்சி இது எல்லாமே போட்டுருவோம். உப்பு போடுறோம். நாங்கள் இது வந்து சோம்பு, ஏலக்காய் போடணும். ஓகே, ஏலக்காய் கடுத்து பட்டை போடணும். பட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு ஒன்றுக்கு போயிட்டு வருவியா? சரி, இது வந்து எண்ணிடமும் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மேக்ஸ் கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டை போடணும். நெத்தியில் பட்டை கிடையாது, சாம்பாரில் பட்டை. சிக்கன் குழம்புக்கு பட்டை. வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு டப்பாவை முடியுங்க. இதை அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா அரைகிறதுக்காக. இப்போ கொஞ்சம் இஞ்சியை கம்மியாக போட்டுக்கோங்க. வச்சுட்டோம், சட்டி வைக்கணும். அடுப்பில் வச்சுட்டு காய வச்சு நாங்கள் அதில் வந்து கோல்டு வின்னர். ஃபஸ்ட்டு கோல்டு வின்னர். எங்கள் அக்கா வந்து எல்லாத்தையும் கலந்து ஊற்றுவாள். இது வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எல்லாத்தையும் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கலந்து அடிச்சு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய். இப்போ இது ஜாலியாக கொதிச்சுட்டு இருக்கிறப்ப உள்ள வந்து வெங்காயத்தை போட்டு வர வேண்டியதான். இல்லை, நம்ம இதை போட போகிறோம். நீ பேசுகிற முன்னாடி சொல்லிட்டு பேசுனதான் நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, எண்ணெய் நல்லா கொதிச்சு வரப்ப வந்து வெங்காயத்தை ஊற்றணுமா? வெங்காயத்தை போடணுமா? வெங்காயத்தை போட்டு கையை போட்டுக்கிட்டோமா? வாழை போட்டுக்கிட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். இப்போ பாருங்கள், நான் தான் சமைக்கிறேன். நல்லா சமைக்கணும்.
அப்போ தான் நல்லா ருசியாக வரும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஓகேயா? இந்த பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை. ஓகே, காட்டிடு. பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு. என்னமோ சொல்கிறாங்கப்பா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ப்ரௌன் கலர் கிண்டணும். கிண்டுங்க. இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சமையல் ரெசிபியும் எங்கள் அக்கா வச்சு நான் யூடியூப்பில் இறக்குறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் போடுறீங்க. பிரியாணி கிண்டிட்டு இருக்கோம். பிரியாணி எங்கள் அக்கா வித்த கட்டுவாள். கையிலே நறுக்கி தக்காளியை போடுவாள். ஆமாம், ஒரு தக்காளி எடுத்துட்டு இந்த 23 கேசி அந்த இங்கிலீஷ்காரன் பேசுனா தெரியுமா, புறா கறி பண்ணுறப்போ ஒரு தக்காளியும் போட்டுறேன். ஒரு தக்காளியும் போட்டுருணுமா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிண்ட போகிறோம். இது நல்லா கிண்டணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன மாதிரி தக்காளியும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு நினச்சிட்டு உட்காரக்கூடாது. தக்காளி எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகாது. நல்லா வெந்து அது நல்லா மாவு மாதிரி வரும். ஓகேயா? மல்லித்தலை மல்லி மட்டும்தான். புதினா இல்லையா? அதுக்காக சேர்த்து சொன்னாங்க. பாதி மல்லி கொஞ்சம் போட்டு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா போடணும். இந்த ரெசிபி வந்து நாங்கள் எங்கேருந்துமே காப்பி அடிக்க கிடையாது. எங்கள் அக்கா வந்து சுயமாக அவளாக யோசிச்சு பண்ணியிருக்கா. அதனால் யாரும் இந்த ரெசிபி காப்பின்னு சொல்லிடுவாங்க. எங்கள் யூடியூப்பில் பற்றி இல்லைல்ல இல்லையாம்ப்பா, அவ்வளோதான் பண்ணுறாங்க. அதான் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்ச மசாலா வந்து போடணும். நல்லா இருக்குல்ல? போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி கொடுக்கணும். மசாலாவோடைய பச்சை வாடை போகிற வரை கிண்டி கொடுக்கணும். இந்த ரெசிபி நான் எப்படி இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் அக்கா எனக்கு செஞ்சு கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சுன்னு நீ நான் திருப்பி கேட்டேன். அதனால் திருப்பி செஞ்சு தரேன். ஓகே, இதில் நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் என்ன பண்ணுறோம்னா அப்படியே கலவையை போடுறோம். கலங்க ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் கலங்க. வேஸ்ட் ஆகுதுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே ஊற்றிடுங்க அந்த மசாலாவெல்லாம். ஓகேயா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் வந்து நல்லா கலக்க போகிறோம் அந்த மசாலாவோட. இதாச்சு. இதில் வந்து எங்கள் அக்கா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணுறா. உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாப்பொடி வேறு என்ன போடுவோம்? மல்லிப்பொடி மறந்துடாதீங்க, சரியா? மல்லிப்பொடியை மறந்துடக்கூடாது. அப்புறம் என்னடா டேஸ்ட்டில் 1/4 இன்ச்சு குறையுதுன்னு கேட்டால் அப்புறம் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அக்கா மல்லிப்பொடி போடுறா. சரி, சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி மல்லிப்பொடி. உங்கள் அளவுலாம் தெரியாது எங்களுக்கு. நீங்களாம் வந்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க, சரிங்களா? வந்து எங்களுக்கு கண்ணளவான் எங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. சரி, எங்களுக்கு தெரிஞ்ச அளவை நாங்கள் கரெக்டாக போட்டு கரெக்டாக சமைச்சிட்டோம். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சமைச்சிக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக வரும் டேஸ்ட். அதுக்கு நான் கேரண்டி. யாரும் நீங்கள் அடிச்சிட மாட்டாங்கல்ல. இப்போ அடுத்து கரம் மசாலா நல்லா போட்டுக்கணும். கரம் மசாலா போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டணும்.
கொஞ்சம் சிக்கன் பொடி போடுறேன் எங்கள் அக்கா. அது உங்கள் சாய்ஸ். எந்த சிக்கன் பொடி வேணாலும் போட்டுக்கலாம். வந்து இந்த கலருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மசாலாவை நக்கி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்கன் மேரினேட் பண்ணுறப்பையும் உப்பு போடுவீங்க. அதுக்கப்புறம் போட்டோமா? இல்லைல்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். அதனால் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. எங்கள் அக்கா வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிருக்கா. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதை நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கிறோம். போட்டு மூடியை போட்டுரு. மருகையா முருகி சாலா. அவ்வளோதான். என்ன பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு வந்து வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன். தடமா பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் வெந்துச்சான்னு டெஸ்ட்டு பண்ணுறதுல ஒரு 4 பீஸ் உள்ள தள்ளியிருக்கோம். ஆமாம். ஓகே, எப்படி சூப்பராக இருக்காங்க சிக்கன் பார்க்குறது மட்டும் இல்லை, டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு சிக்கனை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம். நான் எங்கிட்ட அந்த தட்டிலே வச்சுறேன். தட்டில் தண்ணி இருக்குது. சும்மா இது தண்ணி இருக்கா? ஓகே, போடு. ஓகே, நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அலங்காரம் பண்ணுறோம். எப்படின்னா கரண்டியோட அலங்காரம் பண்ணுறோம். கரண்டி எடுத்துகிட்டு போடுவேன். புதினா போடுறோம், கொத்தமல்லி போடுறோம். அவ்வளோதான். நீங்கள் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போகிறோம் மியூசிக் போகிறோம். சிக்கன் பசங்க